ஜான் ஜெபராஜ் அவர்கள் மேலே ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. அவர் வந்து சபையை வந்து வேற மாதிரி கொண்டு போறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் டெக்னிக்கலி நமக்கு அதை பத்தி அவ்வளோ தெரியலனாலும் இன்னைக்கு அவர் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு வந்து ரொம்ப பெருசு. அவரு தலைமுறையாக ஆயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது நடந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜான் ஜெபராஜ் வந்து செய்ததாக சொல்லப்படக்கூடியது ஒரு தவறு தான், ஒரு பெரிய தப்பு தான். ஏன்னா ஒரு ஊழியக்காரர், ஒரு கிறிஸ்தவ கொள்கை பரப்பு செய்யக்கூடிய ஒரு மனிதன் இப்படிப்பட்ட பாவம் செய்யக்கூடாது அப்படின்றது வந்து அது வந்து கண்டிப்பா மிக முக்கியமான ஒரு காரியம் தான். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பைபிளில் உள்ள அந்த வார்த்தைப்படி நம்ம விபச்சாரம் செய்யக்கூடாது. ஒருவருக்கு ஒரு ஆள் தான் மனைவி. குறிப்பாக ஊழியக்காரனுக்கு அந்த கண்காணியாளர் ஒரு மனைவி உடையவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க மனைவிட்ட பிரச்சனை வந்து அவர் 2வது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும்போது அவருக்கு இப்ப வேற 2 பிள்ளை